ஒரு விஷயத்துல மாட்டுனீங்க. எங்க அது? அது வந்து நீங்க ஆ அந்த ரா சுக்குர் சேர்ந்து ஆ ஏவது ரெண்டு ஆ இதுக்கப்புறம் கேட்டீங்க என்னது ராவையே நீட்டண்டி. ஆ பாத்தீங்களா? நான் போயிட்டு பாத்துட்டீங்க இப்ப. நான் கேள்வி இப்ப ஓதி கொண்டு போகல திருப்பி. ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க போண்டா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صراط الذين أنعمت عليهم. வரல. அலிஃப் வரணும். என் ஏ أنعمت علي. அலிஃப் எப்படி உச்சரிக்கணும்? ஆண்டா உச்சரிக்கிறது. இல்ல ஏ ஆ ஏ அ ஆ أنعمت عليهم. أم وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل فلا تنهر. ஈய நீட்டுங்க. எத்தனை செகண்ட் நீட்டணும்? சீன சேவ. மூணு அளவு. ஆ 3 அளவு இல்ல 3 செகண்ட். போன கிளாஸ்ல சொல்லி மாட்டினீங்க தான். என்ன 3 அளவு? என்ன வித்தியாசம் அளவுக்கும் செகண்டுக்கும்? அளவுக்கும் செகண்டுக்கும் வித்தியாசம். சார்ஜ் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்போ இருக்கு அது அந்த வயர் இல்ல, இருக்கு ஏற்ற வயர் இல்ல. ஆ அளவுக்கும் செகண்டுக்கு வேணா வித்தியாசம். 3 செகண்ட் 3 அளவு ரெண்டு ஒண்ணா? இல்ல 3 அளவா 3 செகண்டா ரெண்டு முண்டா இப்படி வரணும். 3 செகண்ட். 3 அளவுண்டா என்ன? மூணு அளவுனா கை விரல மூடி தரக்கூட மூணு தைனம். ஆ 3 தையம் இருந்தா தான் 3 அளவு அப்படியா? இல்ல ஆறு அளவு வந்துடும். அப்ப 3 அளவுண்டா என்ன? மூணு அளவுண்டா. ஒரு முறை மூடி திறந்து இன்னும் முருகா திறக்கிறது மட்டும்தான் 3 அளவு. லைனா அரைவாசி. ஆறுல அரைவாசி தான் 3. ஆ, குழப்பி கொள்ளப்படாது. 3 செகண்ட்னா 3 செகண்ட் தான் நின்றுடுமா? 3 செகண்ட். ஓதுங்க தீபி. وأما السائل فلا تنهر. மூணாவது. أنزلنا من இல்ல المعصرات ماء. அன்சல்னா ஸ்டார்ட் ஆகல வா வரணும். وأنزلنا وأنزلنا من المعصرات ماء ثجاجا. பில ஓடையில அது. ராகம் எடுத்து வரணும். أنزلنا من இல்ல இல்ல அன்சல்லாண்டு المعصرات ஆரம்பிக்கிறது பில. ماء. அன்சல்னாண்டு ஆரம்பிக்கிறது பில. முன்னுக்கால வா வைக்குது. وأنزلنا 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 من المعصرات ماء ثجاجا. சஜ்ஜாஜா அப்படியே நிப்பாட்டுறது. சஜ்ஜாஜா. ثجاجا. திருப்பி போதுங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இது எத்தனை செகண்ட் நிட்டும்? 3 செகண்ட். ஆ ரெண்டு 3 செகண்ட். ஆ 3 அளவு தான் நீங்க 1.5 செகண்ட் தான் நீங்க 3 செகண்ட் எடுக்கணும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சஜ்ஜாஜா அது பல திருப்பி. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சஜ்ஜாஜா ஜா அப்படி நிப்பாட்டது பேர். சாரி அண்ணா. என்ன சஜ்ஜாஜா நிப்பாட்டுனே சரியா?
இல்ல. அப்ப அப்படி பிள்ளையா தான் ஓதுங்க அப்படியா சரியா ஓதுங்க. انزل انزلنا من المعصرات ماء سجاجا. ஆ ஒரே வசனத்தை ஒரே மூச்சில ஓதாம நான் ரெண்டா உடைச்சு காட்டினேன் போன கிளாஸ்ல ஓதி காட்டினேன் எப்படி சொல்லுங்க பாப்போம். وأنزلنا من المعصرات மூசிராத் அப்படி நிப்பாட்டினேன் பிள்ளை معصرات பிள்ளை. அப்ப நீ போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கல. ஏன் கேட்கல? கேட்ட. நான் அப்படி பாட்டிலே மூசிராத் அதான் கேள்வி கேட்டது. ராவ எத்தனை செகண்ட் நிப்பாட்டணும்? இங்க நிப்பாட்டுற அப்படி என்றால் இந்த ராவ எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? 2 அல்லது 3 செகண்ட் அளவா? செகண்ட். ஆ அப்ப தெரிஞ்சிட்ட பிறையாவது நீ இப்ப அளவு அளவுண்ட 4 அல்லது 5 அல்லது 6. அப்ப பெரியா ஓதுங்க சரியா ஓதுங்க. சொன்ன விட சரி ஓதுன இப்பல. وأنزلنا من المعصرات ماء سجاجا. நாலாவது إيلاف قريش இல்ல ஃபிகுர் ஆயிஷா நல்ல விஷயம். إيلا வேற வேற إيلافهم إيلافهم رحلة الشتاء والصيف. சரியா ஓதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. பல إيلافهم வசைஃப் رحلة வசைஃப் நிப்பாட்டையில الشتاء إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க. வசைஃப் எங்கிறது பல வசைஃப் என்று வரணும். والصيف إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. பிழை வராம வரப்படாது. நீட்டுறதுல பிழைய வரப்படாது. மூணாவது பிழை வராம وأنزلنا من المعصرات ماء سجاجا. ஜா ஜா எத்தனை செகண்ட் விட்டணும் ஜாவ? அரை செகண்ட் அப்படியா? 4 அல்லது 5 இல்லாட்டி 6 செகண்ட் அப்படியா? அளவு. அளவா? ஜீமே 4 5 6 விட்டணும் அப்படியா? அப்புறம் ஓதுன்னு டோட்டலா பச்சை பேல அவ்வளவு முறை ஓதுன்னு பேர திருப்பி ஓதுன்னு பேர். ஏன் 4 5 அளவு 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு ஏன் நீட்டணும்? அதுல எழுத்துக்கள்ல அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் வந்தா 6 நீட்டணும் அப்படியா? எழுத்துக்களும் அலிஃப் வந்தா சொல்லுங்க. அலிஃப் வந்திருக்கிறதால 4 5 6 அளவுக்கு நீட்டணும் அப்படியா? அப்ப இந்த ஒன்ஸ் எல்லாம் நீட்டல பே எல்லாம் பேல இந்த இது நீட்டலையே. وأنزلنا من المعصرات தான் ஓதணும். அப்பஞ்சாய் ஓது நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் ஓதணும். 4 5 6 அளவுக்கு நீட்டணும் எல்லாத்தையும். சரி ஓதுங்க எல்லாத்தையும். மௌத்தா தான் முன்னாடி ஓது. அப்படி ஓதினா கபருக்குள்ளாக போகணும் எல்லாரும். நீங்க சொன்ன மாதிரி ஓதினா ஓதலுமா? அப்படி எல்லாத்தையும் 4 5 6 அளவுக்கு அவ்வளோத்தையும் நீட்டி ஓதலுமா? அப்ப என்ன வகை அங்க வானத்துல தீ வகை இறங்கிச்சு உங்களுக்கு விட எப்படி வந்துச்சு? இப்ப 4 5 6 நியூட்டன் மீட்டப்ப
ஜீமே 4 5 6 அளவுக்கு நீட்டணும் எங்க படிச்சீங்க? யார் சொல்லியிருந்தது எப்படி? உத்தரம் இல்ல. அப்ப போய் விட வந்துச்சு இப்ப. வாயில வாரெல்லாம் விடாது அப்படியா? உன்னையும் பார்க்காம கேட்காம வாயில அடிச்சு விட்டு விட உண்டு அப்படியா? 4 5 6 7 8 9 10 11 12 அப்படியா? இல்ல. அப்ப சரியா வரும் விட விட சொல்லுங்க முதல்ல. ஜீம் சஜ்ஜாஜா ஜீம எத்தனை அளவு எத்தனை செகண்ட் நீட்டணும் என்ன காரணம்? அப்ப அடுத்த ஸ்டெப் போகலாம். அதான் இன்றைக்கு கேள்வி. இன்றைய கேள்விதான். இரண்டாளவு நீட்டணும். என்ன காரணம்? அதுல அலிஃப் வந்திருக்கு. வெங்காளி பந்தி. ஜீமுக்கு பக்கத்துல. அப்ப ஜீம்ல தன் ஃபதஹ தானி இது ஃபதஹத்துன் இல்லையே. சஜ்ஜாஜன் என்றே ஓதணும். ஏன் சஜ்ஜாஜான்னு ஓதுறீங்க? நீட்டி ஓதுற. அதைத்தான் கேட்குறேன், ஏன் நீட்டி ஓதுறது? ஃபதஹ நீட்டி ஓதுறது. இப்படி வந்தா தான் நீட்டுவோம். ஜ. அதே மாதிரி பக்கத்திலேயே ஃபதஹத்தைன் வந்தா ரெண்டும் ஜே தானா? என்ன வித்தியாசம் இல்ல. ரெண்டுக்கும்? ஆ இது ஜே, இது ஜா. ஆ ஜே அது ஜா. வெரி குட். அப்ப இன்னொன்று ஜோ. இன்னொன்று ஜோண்டு போவோம் அப்படியா? நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். அப்ப ஜீமுக்கு மேல ஃபதஹ மத்து வந்தா அது ஜோ அப்படியா? முதல்ல அது ஜே, அப்ப ஜா, அதுக்கப்புறம் ஜோ அப்படியா? எங்க இருக்கிறீங்க? ஜா ஜா ஆ ஜா 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 ஜா. என்ன வித்தியாசம் மூணுக்கும்? அதுல ஆ, ஜீம். இந்த மேலுக்கு போடுகிற அடையாளங்கள பேரை சொல்லுங்க பாப்போம். இதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? இது ஃபத்தஹா மது முதலாவது. ம். ரெண்டாவது ஃபத்தஹத்தைன். ஆ மூணாவது ஃபத்தஹா மது. வெரி குட். முதலாவது மூணாவது ஃபத்தஹ் மத் அப்படியா? இப்ப நம்பர் சொல்லுங்க பாப்போம். முதலாவது நம்பர் என்ன? ரெண்டாம் நம்பர் என்ன? மூணாம் நம்பர் என்ன? முதலாவது நம்பர் ஃபத்தஹத்துன். என்ன சவுண்ட காணும்? தூக்கம் வந்துட்டு வைக்கிறேன். தூக்கம் மட்டும் தான் வருது. இப்ப கொட்டாய் போகுது. சுபு கிளாஸ் வைத்தாலும் கொட்டாய் போகுது. அசரு போற ஹோட்டல் இருந்து கொட்டாய் தான் போகுது. ஆ முதலாவது வந்து ஃபத்தஹத்துன். ஆ ரெண்டாவது ஃபத்தஹத்தைன். ஆ மூணாவது ஃபத்தஹு மது. இப்ப மூண்ட உச்சரிப்பு சொல்லி காட்டுங்க. ஃபத்தஹ துன் வந்தா எப்படி உச்சரிக்கிறது? ஃபத்தஹ தைன் வந்தா எப்படி உச்சரிக்கிறது? ஃபத்தஹ மத்து வந்தா எப்படி உச்சரிக்கிறது? ஜா எல்லாமே ஜ ஜா அப்படியா? ஜ ஜ. அடுத்தது ஜோ அப்படியா? இல்ல. எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லி தரணும். பாத்தீங்களா இங்க ஜா கேள்வி. ஜா. ஜா அப்படியா? ஆ, அப்ப அந்த அலிஃப் எப்படி உச்சரிங்க? அண்டா உச்சரிச்சீங்க. ஆ மா ஆ அப்படியா ஓதுனீங்க? இல்லாட்டி இல்ல. ஏண்டா ஓதுனீங்க? இல்ல. ஆ, எப்படி உச்சரிச்சீங்க? எனக்கு தெரியாது. மா ஆடு. மா ஆன்னு ஓதுனீங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்ப நாங்க அந்த பாடத்தை நிப்பாட்டிட்டு ஃபத்தஹத்தைன் கசரத்தின் பாடத்தான் போகணும். உனக்கு ஓதுறதுக்கு முன்னால அடையாளம் வந்து அப்படி உச்சரிக்கும் தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா ஜெயித் ஜியாதுக்கு பிரச்சனை இப்ப விளங்குது. பேக்கு மேல ஃபதஹ் மத் ஃபதஹத்தைன் அப்படி உச்சரிக்காது. ஆ பன். பன். ஓ. அப்ப இப்படி வந்தா பன். பன். ஓ. அப்ப இது எப்படி ஆண்டு ஓதுறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படியா? எனக்கு தெரியும். நான் சொல்லி தானே விஷயத்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை ஆண்டு ஓதணும், இதை பன்னெண்டு ஓதணும், இதை ஜாண்டு ஓதணும். என்ன வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறபடி எனக்கு தெரியா? சொல்லித்தான். விலங்குதா ஜியாத் கேள்வி? ஹம்சாக்கு மேல ஃபதஹத்தைன் வந்திக்குது. நீங்க ஆண்டு ஓதணும் நீங்க.
ஜீமுக்கு மேல ஃபதஹத்தைன் வந்தா ஜாண்டு ஓதுன்னு பண்ணீங்க. பேக்கு மேல ஃபதஹத்தைன் வந்தா பன்னெண்டு ஓதுன்னு பண்ணீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பேக்கு மட்டும் அப்படி அப்படியா? ஜிம்முக்கு பக்கத்துல அலிஃப் வந்திருக்கு ஜாண்டு. அப்ப அலிஃப் இந்த பேக்கு பக்கத்துல அலிஃப் வந்துக்கிற இது எப்படி பன்னெண்டு வந்துச்சு பாண்டே வரணும். பா பான்னு சொல்லணும். பாண்டு செல்லணும். அப்ப ஆ, ஃபதஹத்து வந்தா பேக்கு மேல அதுவும் பா அப்படியா? இந்த சவுண்ட காணும். என்ன வித்தியாசம்? பாபா. பாபா அப்படியா? எல்லாம் பாபா தான். பி பி பூ பூ. ஆ? நீங்க சொல்லணும் எனக்கு தெரியா. நீங்க செல்லாத்தான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடம் விளங்கின்னு அர்த்தம். எங்களுக்கு பாடம் ஓதுறது விளங்கணும். உங்களுக்கு என்னத்தை ஓதுறீங்க சரி. சும்மா ஜா 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 அண்டு ஓதிட்டு போனா தெரியாது. ரைட் இந்த சொல்லி தருவேன். இந்த இந்த பாடத்தை போயிட்டு அடுத்த கிளாஸ்ல போய் ரெக்கார்டிங் கேட்கணும். இங்க முதலாவது விஷயம் என்னென்றால் கேட்டுக்கோங்க. இதுல ஏன் ஜா என்று ஓதணும் என்றால் நான் படிச்சிருக்கிறோம். வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற இடத்துல அலிஃப் வந்தாலும் வசனத்துல கடைசியா வார எழுத்து அடையாளம் ஃபத்ஹத்தைன் வந்தாலும் நாங்க அத ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். இரண்டு அளவுக்கு நீட்டி தான் ஓதணும். ஜான்னு தான் ஓதணும். ஜன்னண்டு ஓத முடியாதுன்னு படிச்சுக்கிறோம். இதுதான் இன்னைக்குள்ள சட்டம். இதான் நீங்க சொல்ல வேண்டிய விட விட வரல. மற்றபடி எந்த இடத்துல என்ன பாஸ் அலிப் சேர்ந்தாலும் சரி அலிப் சேராட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லாமே ஒரே உச்சரிப்பு தான். பன் தான். இப்படி வந்தாலும் ஜன் தான். சும்மா ஜீம் வந்து ஃபதஹத்துன்னு வந்தாலும் ஜா தான். இதுதான் ஜன். சும்மா அலிஃப் வராம வந்தாலும் ஜன் தான். அலிஃப் வந்தாலும் ஜன் தான். அலிஃப் வராட்டியும் ம், ஜன் என்று தான். ஆனா எப்ப ஃபதஹத்துன்னு வருதோ அப்ப அது ஜ என்ற சவுண்டுக்கு மாறும். ஆனா அந்த இடத்துல ஜன் என்று ஓதையில அது ஏன்? வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதக்கூடிய அமைப்புல சட்டத்தை நாம படிச்சுக்கிறோம். வசனத்துல நிற்பாற்ற இடம் அலிஃப்ல முடிஞ்சு அதுக்கு முன்னால ஃபதஹ் தைன் வந்துச்சு என்று சொன்னா அதை நாங்க ஒரு செகண்ட் ஜ என்று நீட்டி தான் ஓதணும்னு படிச்சுக்கிறோம். விளைச்சா விட ஆ, அடுத்த கிளாஸில் விடைக்கான கேள்விகளும் தொடரும். இன்னும் சரியா கேள்வி விட வரல. வந்திக்குது மாஷால்லா. போன கிளாஸை விட அப்டேட் வந்த பட்டிக்குது. ஆனாலும் இன்னும் வரணும். இன்னும் நீங்க டெவலப் ஆக வேண்டும். ரைட் இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்கலாம். ம், நம்மளை ரைட்.